மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் நாட்டின் 244 மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் சென்னை, கல்பாக்கம் ஆகிய இடங்களில் இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. போர்க்காலத்தின் போது மக்கள் எப்படி பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கும் வகையில் நாட்டில் உள்ள அனைத்து மாநில அரசுகள் பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ள வேண்டும் என அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது. அதன் பேரில் நாட்டின் 244 மாவட்டங்களில் இன்று பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. தமிழகத்தில் சென்னை மற்றும் கல்பாக்கத்தில் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தேசிய பேரிடர் மீட்புப் படை ஊழியர்கள் பங்கேற்று பாதுகாப்பு குறித்த செயல்முறை விளக்கம் அளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே போர்க்கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை, சைரன் ஒலி எழுப்புதல், தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டால் பாதுகாத்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்திகையின் போது தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஒருவரை ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக அழைத்து செல்வது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. தில்லி கான் மார்க்கெட்டில் நடைபெற்ற ஒத்திகையின் போது தீயணைப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் அளித்தனர். தீ விபத்தில் காயமடைந்தவர்களை உடனடியாக பாதுகாத்து அழைத்து செல்வது குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்ற போது ஏராளமானோர் பங்கேற்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவிலும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் ரயில் நிலையத்தில் பயணிகள் தாக்குதலின் போது எப்படி பாதுகாப்புடன் தப்பிப்பது என்பது குறித்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் விளக்கம் அளித்தனர்.